சின்ன மண்ணு தேவி. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு அழகான ராஜ்யத்துல பிரின்சஸ் இசாபெல்லா இருந்தா. அவளுக்கு அவங்க கார்டன்ல விளையாடுறது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம். அவளோட ஃபேவரட் பொம்மை அதுதான் ஜொலிக்கும் தங்க பந்து. என்ன ஒரு அழகான நாய்! சூரிய ஒளி, பூக்கள், அப்புறம் என் அழகான தங்க பந்து. அவளும் பால மேல மேல தூக்கி போட்டு விளையாடிட்டே இருந்தா. ஓ இல்ல 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 இல்ல, திரும்பி வா! அப்படியே அந்த கோல்டன் பால் உருண்டு போய் ஒரு ஆழமான கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. என் பந்து, என் அழகான அழகான தங்க பந்து. இசபெல்லா அழுதுட்டு இருந்தப்போ லைட்டா கிராக் சவுண்ட் கேட்டுச்சு. என்னாச்சு இளவரசி, ஏன் இப்படி அழறீங்க? பேசும் தவணையா? நீயும் தான் பேசுற, அப்போ நாம 2 பேரும் சமம்தான். என்னோட பந்து கிணத்துல விழுந்துருச்சு, என்னால எடுக்க முடியல. என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். அதற்கு பதிலா நீ என்ன தருவ? என்ன வேணும்னாலும்? நகைகளா? ஒரு கிரீடமா? ஒரு பிஸ்கெட்டா? இல்ல, நகைகள் வேணாம். உன்னோட நட்பு தான் எனக்கு வேணும். உன்னோட சாப்பிட, உன்னோட மென்மையான தலையணையில தூங்க அனுமதி வேணும். என்ன, என் தலையணை மேல ஒரு தவளையா? பொதுவா நான் ரொம்ப சுத்தம்தான், வெளியே பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கேன். அந்த ஐடியா அவளுக்கு பிடிக்கல இருந்தாலும் அவளோட பால் அவளுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. சரி, நான் வாக்கு தரேன். என் பந்து மட்டும் கொண்டு வா. தவளை கிணத்துக்குள்ள உடனே குதிச்சிடுச்சு. இசபெல்லா ரொம்ப கவலையா பக்கத்துல சாஞ்சி பார்த்தா. தயவு செய்து அதை கண்டுபிடி, தயவு செய்து. சில நிமிடங்களிலேயே தவளை ஒளிரும் தங்க பந்துடன் வெளியே வந்தது. டட்டா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். என் பந்து, நன்றி, பாய். இளவரசி, வெயிட் பண்ணு, உன்னோட சத்தியம். ஆனா அவ ஆல்ரெடி ஓடி போயிட்டா. ஆனா அன்னைக்கு ஈவினிங் இசபெல்லா அரசரோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ, இளவரசி இளவரசி, நான் தான் உன் நண்பன், எனக்கு பசிக்குது. ஓ நோ, அவ என்ன பிடிச்சிட்டா? வெளிய கதவு கிட்ட யார் இசபெல்லா? ஒரு தவளை. ஒரு தவளையா? சரி, அவன் ஏன் உன்னை அவனோட நண்பன்னு சொல்றான்? நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். வாக்குதான். அவனை உள்ள கொண்டு வா இசபெல்லா. தவளை பெருமையோட குதிச்சு வந்து டேபிள் மேல ஏறியது. ஆஹா, ராயல் டின்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தயவு செய்து பார்த்து நல்லா நடந்துக்கோ. கண்டிப்பா, எனக்கு நல்ல டேபிள் மேனர்ஸ் இருக்கு. அச்சோ, இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவளுக்கு எரிச்சலா இருந்தாலும் அவளோட மனசுல ஒரு ஓரத்துல தவளைக்காக இறக்கப்பட்டா அது ரொம்ப குட்டியா தனியா இருக்குன்னு நினைச்சா. டின்னர் முடிச்ச அப்புறமா இசபெல்லா ரூம் வரைக்கும் தவளை அவளை பொல்லோ பண்ணிட்டு போச்சு. உன் சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன் மென்மையான தலையணையில நான் தூங்கணும். என்ன? இல்ல, முடியாது. நீ சரி, ஒரு இரவு மட்டும்தான். இசபெல்லாவை தொந்தரவு பண்ணாம தவளை அமைதியா சுருண்டு படுத்துடுச்சு. நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப நல்லவ. அந்த மென்மையான குரல் அவளோட கோவத்தை உருக வச்சிருச்சு. முதன்முறையா அவ தவளைய பார்த்து சிரிச்சா. மிட்நைட்ல திடீர்னு பிரகாசமா மின்னுற தங்க நிற ஒளிய அவ முழிச்சு பார்த்தா. என்ன நடக்கிறது? தவளை ரொம்ப அழகா ஜொலிக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஒரு அழகான இளவரசன் அவ முன்னாடி நின்னான். ஒரு இளவரசனா? தவளை எங்க? என்ன என்ன நடக்குது? இளவரசி, நான் அந்த தவளை தான். ஒரு மந்திரவாதி என்ன சபிச்சிட்டா. உண்மையான நண்பனோட நட்பு மட்டும்தான் அந்த சாபத்தை உடைக்க முடியும். என்னோட கருணை சாபத்தை உடைச்சிருச்சா? நீ உன்னோட மனசுல என்ன கொஞ்சமா நினைக்கும் போதே சிறிதளவு என்றாலும் நீ என்ன விடுதலை செய்தாய். அடுத்த நாள் இளவரசனும் இளவரசியும் அரசரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. என் மகளே, உன்னோட கருணை மனச பார்த்து நான் பெருமைப்படுறேன். இளவரசன் அரண்மனையிலேயே தங்கிட்டான். இசபெல்லாவும் இளவரசனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீ என்னை காப்பாற்றினாய். நீயும் எனக்கு ஒரு விஷயத்தை கத்து கொடுத்த. சின்ன சின்ன வாக்கு கூட முக்கியன்றத. இவ்வாறு அன்பும் சிறிய மந்திரமும் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள்.